டாக்டர் ப்ளஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணாம்பிகை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நாம் எடுக்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்க சுகருங்க. இனிப்பான விஷயந்தான். இந்த சுகர் அப்படிங்கிறது இந்த நாட்டில் வந்து எவ்வளோ ஒரு பயம் ஒருத்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு பணக்கார வியாதியாக இருந்ததுங்க. எப்படின்னு சொல்றீங்களா? நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்க. அப்பல்லாம் என்ன சொல்லுவாங்கனாக்க, அது வந்து பணக்காரர்களுக்கு மட்டும் தான் வரும். எப்படின்னா, பணக்காரர் என்ன பண்ணுவாங்க? வேலை செய்ய மாட்டாங்க. நல்லா சாப்பிட்டு, நல்லா ஸ்வீட் எல்லாம் அதிகமா சாப்பிட்டு, அது மூலியமா தாங்க வந்தது. அப்படிதான் இருந்தது சுகர்லாம். விரல் விட்டு என்ற அளவு தான் இருந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னாக்க, அது வந்து பணக்காரர், ஏழை யாரையும் ஒட்டி வைக்கிறது இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்படின்னா என்ன காரணம்? ஏன் அந்த காலத்துல வந்து அது கம்மியா இருந்தது, இப்போ வந்து இது அதிகமாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப அந்த காலத்துல வந்துட்டு உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. உணவு முறையில ஒரு கட்டுப்பாடு இருந்ததுங்க. அருமையான தூக்கம், இயற்கையோட ஒத்து வாழ்ந்தாங்க. இயற்கையோடு ஒத்து வாழும்போது பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னாக்க 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. இல்லன்னா 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. இரவுல பார்த்தீங்கன்னாக்க, நேரத்துல அந்த சூரிய அஸ்தமனம் ஆச்சுன்னா உணவெல்லாம் முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மணி 9 மணிக்குலாம் எல்லாருமே தூங்கி போயிருவாங்க. காலையில ஏர்லியரா எந்திரிப்பாங்க. அந்த பழக்கம் ரொம்ப நல்லதா இருந்தது. அதுல வந்து பாடியில ஹீட் ஆகாம பேங்க்ரியாஸ் நல்லா சுரக்க ஆரம்பிச்சு அற்புதமா இயங்கிட்டு இருந்ததுங்க. அந்த பழக்கம் நேரத்துல தூங்கி, நேரத்துல எந்திரிக்கிற ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ண சுகருக்கு ஒரு அற்புதமான டிப்ஸுங்க. நீங்க பறவைகள்லாம் பார்த்துக்கோங்க. சாயந்தரம் ஆனா என்ன பண்ணுது விலங்குகள்லாம்? எல்லாம் கூட்டுக்கு வந்துருது. நாம என்ன பண்றோம்னா, இப்ப எல்லாருமே அந்த 7 மணி, 10 மணி, 12 மணிக்கு மேல தாங்க வேலை செய்றோம். ஸோ அந்த மாரி பண்ணிட்டுருக்கோம். அந்த கல்ச்சர நமக்கு படிப்படியா குறைச்சோம்னாலே, இந்த உபாதைகள் வந்து குறைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் உணவு முறைங்க. உணவு முறைய பார்த்தீங்கன்னாக்க, நேரத்துல சாப்பிடுறது இல்லைங்க. டைமுக்கு சாப்பிடுறது இல்ல. நேரங்கெட்ட நேரத்துல நம்ம சாப்பிடுறோம். இந்த மாரி சாப்பிடும்போதும் நமக்கு வந்து சுகருக்கு பாதிப்பு குடுக்குதுங்க. சாப்பாடுற முறைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. ஈஸியா ஜீரணமாகுற உணவா எடுத்துக்கணும். எந்த உணவா இருந்தாலும் எடுத்துக்கணும். நைட்ல ஹெவி ஃபுட் கூடாதுங்க. அந்த காலத்துல சொன்னாங்க பார்த்தீங்களா? காலையில் உணவு இளவரசன் மாதிரி இருக்கணும். மதியான உணவு அரசன் மாதிரி இருக்கணும். இரவு உணவு பிச்சைக்காரன் மாரி உணவுன்னு சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லி வச்சாங்க? காலை உணவு இளவரசன் மாரி இருந்தா என்ன? இட்லி, தோசை, பூரி, பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிறது இளவரசன் மாரி இல்ல. நல்ல நம்ம நட்ஸ் வகைரா, கஞ்சி, கூழு அந்த காலம் சொன்னாங்கல்ல, "கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடின்னு" சொன்னாங்க. அந்த மாதிரி கூழு, மில்லட்ஸ் உணவுகள் இந்த மாரி எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஈஸியா டைஜஷன் ஆகி துருதுருன்னு ஆக்டிவா இருப்பாங்க. அதனால இளவரசன் மாரி இளவரசன் என்ன பண்ணுவான்? நல்லா எந்திரிச்சு குதிரையில ஓடுவான், ஆக்டிவா இருப்பான், துருதுருன்னு இருப்பான். எந்த விஷயம்னாலும் சண்டைக்கு போவான். அந்த மாரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க, அந்த துருதுருன்னு இருக்கணும்னா, காலையில பழ உணவுகள், நட்ஸ் வகைரா அந்த மாரி கூழ் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துக்கும்போது ஆக்டிவா இருக்கும். அதனால இளவரசன் மாதிரி உணவு வேணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதியான உணவு அறுசுவையோட இருக்கணும். ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு ஆர்கனோட கனெக்ட் ஆகுதுங்க. ஒரு இனிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இரைப்பைய தூண்டுதுங்க. ஸ்டமக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். புளிப்பு எடுத்தீங்கன்னா, லிவர தூண்டுதுங்க. அதுக்கு ஒரு அற்புதமான விஷயம். காரம் நுரையீரலுக்கு ரொம்ப அற்புதமானதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, உப்பு கிட்னிக்கு நல்லதுங்க. துவர்ப்பு இருதயத்துக்கு நல்லதுங்க. இந்த மாரி அறுசுவையோட கூடிய உணவு, உப்பு, புளி, காரம் தான். அதனால அன்னைக்கு முதல்ல நமக்கு இலையில வைக்கும்போது எப்படி வச்சாங்க? முதல்ல இனிப்பு வைப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வரிசையா வச்சு ஒவ்வொன்னும் கடைசியில மோர்ல முடிச்சு கடைசியாவும் இனிப்பு குடுப்பாங்க. ஏன்னா ஜீரணம் ஆகறதுக்கு. இந்த மாதிரி அறுசுவையோட உணவு இருந்தது. அப்ப அப்ப மதியான நேரத்துல ஏன்னா பித்தம் அதிகமாக சுரக்கிற நேரம். நல்ல உச்சி வெயில். அந்த நேரத்துல எளிதில ஜீரணமாகிற உணவா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா நல்லா செரிக்கும். அதுல வந்து மில்லட் ரைஸ் அந்த மாதிரி நல்ல காய்கறிகள், அந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இத ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ராத்திரில பிச்சைக்காரன் மாதிரினா, சூரியன் அஸ்தமனிக்கும்போது சாப்பாடு வந்து அஸ்தமிச்சாலே நம்ம நாடி எல்லாம் மந்தத்துக்கு மாறிடுங்க. அப்ப எளிதில ஜீரணமாகிற உணவா, ஸ்டீம் உணவாக கஞ்சி ஐட்டம் அந்த மாரி எளிதில ஜீரணமாகிற உணவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, ரொம்ப நல்லதுங்க. இட்லி, அந்த மாரி ஆவியில வேக வச்ச உணவுகள், அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அற்புதமா வேலை செய்யுங்க. இதெல்லாம் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சாப்பாட பார்த்தீங்கன்னாக்க, நம்ம என்னன்னா பரபரன்னு உலகத்துல இருக்கிறனால, வேக வேகமா சாப்பிடுறோங்க. சாப்பாட போட்டீங்கன்னா ஏன்னா அந்த சாப்பாட்டுக்குன்னு நம்ம முக்கியத்துவம் குடுக்கிறதே கிடையாதுங்க. எதிர்பார்ப்பு. வேற வேற வேலைக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுக்குறோம். ஆனா சாப்பாட எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நல்ல வாய் மூடி மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடணும். ஏன்னா நம்ம உமிழ்நீர்ல தாங்க வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னு சொல்றாங்க.
நம்ம உமிழ்நீர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா சித்தர்கள்? ஜீவா அமிர்தம்னு சொல்றாங்க. இந்த ஜீவனோட அமிர்தமே உமிழ்நீர் தாங்க. அந்த சலவாய் சர்க்குலேஷன்ல தாங்க அந்த அவ்வளோ அற்புதமா இருக்கு. அந்த காலத்துல ஏதாவது சின்னதா அடிபட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம், எச்சில் தொட்டு வச்சோம்னா லைட்டா இருந்தா கூட குறையும் பாருங்க. ஒரு கொசு கடிச்சா கூட வச்சு தேய்ச்சிங்கன்னா கம்மியாகும். அவ்வளோ அற்புதமான அந்த உமிழ்நீர்ல தாங்க நம்மளுடைய ஆன்டிபயோட்டிக் இருக்கு. 50% ஆன்டிபயோட்டிக் அதுல இருக்குங்களாங்க. ஸோ அந்த உமிழ்நீர நம்ம சாப்பாட நல்லா கூழ் மாதிரி நல்லா அரைச்சு உள்ள தள்ளும்போது அந்த உமிழ்நீரும் உள்ள போய் நமக்குள்ள அற்புதமான ஒரு சக்தியா மாறுதுங்க. அது மாதிரி மாறும்போது அது அன்ன ரசமாக மாறுகிறது. 7 தாதுவாக நம்ம உணவு மாறுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து அன்ன ரசமாக மாறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரத்தத்துக்கு உண்டான சக்தியாக மாறுகிறது. ரத்தத்துல டெஸ்ட் எடுக்கும் போதே சுகர் டெஸ்ட் எல்லா கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாருங்க. அப்ப ரத்தத்துக்கு உண்டான சத்தா மாறுது. 3வது மாமிசம் என்று சொல்லக்கூடிய மசில் எனர்ஜிக்கு உண்டான சத்தாக மாறுகிறது. 4வது அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கொழுப்பு சத்து கொலஸ்ட்ராலுக்கு உண்டான சத்தாக மாறுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா எத்தனை இப்பயே கொலஸ்ட்ரால் எத்தனை வெரைட்டி பாருங்க. நமக்கு எவ்வளவு பேட் கொலஸ்ட்ரால் வருது. 5வது பாத்தீங்கன்னா அஸ்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த போனுக்கு உண்டான சத்தாக மாறுகிறது. 6வது மஜ்ஜை என்று சொல்லக்கூடிய அந்த போன் மேரோ அந்த புழுவேடுக்கு உண்டான சத்தாக மாறுகிறது. 7வது தாது ஆண்களுக்கு சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய விந்தணுக்களாகும், பெண்களுக்கு சுரோனிதம் என்று சொல்லக்கூடிய சினை முட்டையாக மாறுகிறது. ஒரு ஸ்வெடி சாப்பாட்டுல 7 தாதுவாக மாறுகிறது. நம்ம என்ன பண்றோம், வேக வேகமா மென்னு முனிகிறோம். நல்ல சீக்கிரமா அப்படியே கடகடன் அப்படியே பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்றோம், டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம், நடந்துக்கிட்டே சாப்பிட்றோம். அந்த சாப்பாட்டுக்கு நம்ம வந்து உட்காந்து நல்லா கால்களை நல்லா மடிச்சு சம்மணம் போட்டு உக்காந்து கீழே குமிஞ்சு சாப்பிட்டு அதெல்லாம் நிதானமா அந்த சாப்பாட்டை எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு சாப்பிடணுமா. அவ்வளவு அற்புதமா அந்த சாப்பாடை சாப்பிடும் போது அது நல்ல ஜீரணமாக சரித்து ஒவ்வொரு ஆறுகளுக்கும் வேண்டிய சத்துக்களை கொடுத்து கடைசியில மலக்குடல் வழியாக கழிவுகள் வெளியேறும் போது நமக்கு என்னென்ன இயற்கையோட ஒத்து உடம்பு எப்படி இருக்கோ அந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா போகும்போது உடம்புக்குள்ள எல்லா விதமான மெட்டபாலிசமும் அற்புதமா இயங்க ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி இயங்கும் போது உங்களுக்கு எப்படிங்க சுகர் வரும்? ஸோ இந்த உணவு முறையை நல்லா மென்னு சாப்பிட்டாலே உங்களுக்கு சுகருக்குள்ள பாதி உபாதைகள் கொடுக்கிறோம். அந்த மென்னு சாப்பிட்ற உணவு என்ன உணவாக சாப்பிட்றோம் அந்த பாத்துக்கலாம். நம்ம தேவையானது என்ன, மெயினா சுகருக்கு வந்து என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கருவேப்பிலைங்க. எக்ஸலண்ட்டுங்க. கருவை உருவாக்கும் வேப்பிலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் சொல்லி கருவேப்பிலை எல்லா உணவுலையும் நம்ம சேர்த்து வச்சாங்க. அப்ப அந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஒரு பிடி கருவேப்பிலை அதை போட்டு மிக்சியில போட்டு அரைச்சி வடிகட்டி அப்படியே குடிக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டா வேணும், எனக்கு அல்சர்லாம் கூட இருக்கு அப்படின்னா ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு பிடி தேங்காய் துருவலை போட்டு மிக்சியில போட்டு நல்லா அடிங்க. அடிக்கும் போது ஒரு ஏலக்காயும் சேர்த்து போட்டு மிக்சியில அடிச்சு வடிகட்டி அதை வந்து உங்களுக்கு வேணாம் நாட்டு சக்கரை பனவெல்லம் வேணாம்னா அப்படியே கூட குடிக்கலாம். இல்லைன்னா நாட்டு சக்கரை பனவெல்லம் கொஞ்சம் லைட்டா போட்டு கலந்து குடிச்சு பாருங்க. கருவேப்பிலைக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. அதை அப்படியே நல்லா சூப் பண்ணி அப்படியே நல்லா சிப் பண்ணி மெதுவா குடிங்க. தண்ணி குடிச்சாலும் ஸ்லோவா குடிங்க. எந்த ஜூஸ் குடிச்சாலும் ஸ்லோவா அந்த உமிழ்நீர் கலக்கணுங்க. அதை கலந்து குடிக்கும் போது உங்களுக்கு சுகர் எக்ஸலண்டா நல்ல படிப்படியா குறையறத நீங்களே செக் பண்ணுங்க. கருவேப்பிலைக்கு அவ்வளோ அற்புதமான மகத்துவம் இருக்கு. அதே போல வெண்பூசணிங்க எக்ஸலண்ட்டுங்க. அந்த வெண்பூசணி நம்ம தெரியும் இல்லைங்களா, பூசணிக்காய் டிஸ்டி பூசணிக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அந்த அற்புதமான ஒரு பூசணிக்காய். அந்த பூசணிக்காயில ஒரு கீத்தை எடுத்து வச்சு அதுல இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சீடை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி மிக்சியில போட்டு அடிச்சு குடிக்கலாம். இல்ல டேஸ்டா வேணுங்க மோர் மிக்ஸ் பண்ணி உப்பு கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி வெண்பூசணி ஜூஸ், கருவேப்பிலை ஜூஸ் கொஞ்சம் குடிக்கலாம். அடுத்தது வெந்தயம், நைட்ல வெந்தயத்தை கொஞ்சம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் கூட சாப்பிட்டு வரலாம். இதுவும் நல்லா பேங்க்ரீஸ் நல்லா சிம்லேட் பண்ண வைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு நல்ல நேரத்துல தூங்கி நேரத்துல எந்திரிக்கிறது, தினமும் உடற்பயிற்சிங்க. கன்ஃபார்மா உடற்பயிற்சி வேணும். நடக்கணுங்க கொஞ்ச நேரமா. கையை காலை ஆட்டிட்டே இருக்கணும். கையை காலை எந்த அளவுக்கு நம்ம அசைச்சிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். டெய்லி ஒரு 1/2 மணி நேரமாவது நடக்கணுங்க. நல்லா நடக்கணும். இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸுங்க. உடற்பயிற்சி கன்ஃபார்மா செய்யணுங்க. உடற்பயிற்சி செய்யணும், பிராணாயாமம் செய்யணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு உணவு முறையை ஃபாலோ பண்ணும்போது பேங்க்ரியாஸ் நல்லா சிமுலேட் ஆகி உங்களுக்கு அற்புதமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சுகர் லெவல்லாம் அப்படியே அற்புதமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க ரெகுலரா மாத்திரை எடுத்துட்டு இருக்கவங்க கூட டாக்டரோட கண்காணிப்புல போயிட்டு நான் இப்ப எல்லாம் லிமிட்டா இருக்கேன், சுகர் லெவல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி நீங்களே மாத்திரையோட எம்ஜி அளவை குறைச்சிக்குவீங்க. உங்களுக்கே புரியுங்க அற்புதமா. ஏன்னா நீங்க தான் மருத்துவரா இருப்பீங்க. டாக்டர் எல்லாமே வழிகாட்டிகளா இருப்பாங்க. நீங்க
உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க தான் கவனிக்கணும். நான் சாப்பிடுற முறை தப்பா? நான் தூங்குற முறை தப்பா? நான் வந்து எக்ஸர்சைஸ் பண்ணாம இருக்கிறேனா? நான் எந்த மாதிரியா மனநல டென்ஷன்னாலயும் சுகர் அதிகமாயிருது. அப்ப நான் எந்தெந்த வகையில டென்ஷன் ஆகுறேன்? ஓ! இனிமே டென்ஷன குறைச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாரி மெடிடேஷன், யோகாலாம் நான் பண்ணணும். அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது, நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி, நீங்க சுகர டெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு வித காலும் பண்ணுங்க. நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக. அனைவருக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம். வணக்கம். நன்றி.